அது ஒரு பசுமையான கிராமம். அந்த ஊரின் எல்லையில் பெரிய பழத்தோட்டம் வைத்திருந்தார் நல்ல முத்து தாத்தா. அந்த தோட்டத்தில் விளையும் மாம்பழங்களும் கொய்யா பழங்களும் தேனை விட இனிக்கும். தாத்தா அந்த பழங்களை யாருக்கும் விற்பதில்லை. மாறாக ஊரிலுள்ள குழந்தைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் இலவசமாகவே கொடுத்து மகிழ்வார். அதே ஊரில் சுந்தர், மணி என்ற இரு சகோதரர்கள் ஒரு சின்ன சொத்து தகராறால் 5 வருடங்களாக பேசாமல் இருந்தனர். ஒருநாள் மதிய நேரம் தாத்தா தனது தோட்டத்து வாசலில் அமர்ந்திருக்கிறார். சுந்தர் அந்த வழியாக கோபமாக நடந்து வருகிறான். ஏ சுந்தர், தம்பி, கொஞ்சம் இங்க வாப்பா. இந்த வெயிலுக்கு இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போ. இல்ல தாத்தா, எனக்கு நேரம் இல்ல. அந்த மணி செஞ்ச வேலையால மனசு சரியில்லை. கோர்ட்டுக்கு போகணும். பசிச்சா கோபம் அதிகமாகும்பா. இந்தா, இது சாப்பிடு. மணி கூட இப்பதான் இந்த வழியா போனான். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது எதிர் திசையில் மணி வருகிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துப் பார்க்கின்றனர். தாத்தா, இவன் இங்க இருந்தா எனக்கு பழம் வேண்டாம். நான் கிளம்புறேன். தாத்தா சிரித்துக்கொண்டே இருவரையும் கையை பிடித்து உட்கார வைத்தார். அப்போது திடீரென வானம் இருண்டு பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. வேறு வழியின்றி இருவரும் தாத்தாவின் சிறிய ஓலை குடிசைக்குள் ஒதுங்கினார்கள். பாத்தீங்களா, இயற்கையே உங்களை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. இந்த மழையில நீங்க வெளியே போக முடியாது. மணி, தம்பி, நீ அந்த பக்கம் இருக்கிற காய்கறிகளை நறுக்கு. சுந்தர், நீ அடுப்பு மூட்டு. இன்னைக்கு நம்ம தோட்டத்து காய்கறியில ஒரு சாம்பார் வச்சு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். சரி தாத்தா, இவன் நறுக்கட்டும். நான் அடுப்பு கவனிக்கிறேன். மழை பெய்து கொண்டிருக்கும் சத்தத்திற்கு நடுவே இருவரும் பேசாமல் வேலை செய்கிறார்கள். மெல்ல மெல்ல மௌனம் கலைகிறது. அண்ணா, அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. கோபத்துல தெரியாம சொல்லிட்டேன். விடுமணி, நானும் உன்னை புரிஞ்சுக்காம கோர்ட்டு வரைக்கும் போயிருக்க கூடாது. நம்ம அப்பா இருந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. இப்ப பாத்தீங்களா, இந்த சாம்பார் வாசனையை விட உங்க ஒற்றுமை வாசனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உறவுங்கிறது இந்த பழம் மாதிரிப்பா. கசந்தா தூக்கி போடக்கூடாது. பழுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மழை நின்றது. ஆனால் அந்த சகோதரர்களின் மனக்கசப்பு நீங்கிவிட்டது. அன்றிலிருந்து சுந்தரும் மணியும் இணைந்து தாத்தாவின் தோட்டத்தை பராமரிக்கத் தொடங்கினார்கள். ஊரே அவர்களை பார்த்து பெருமைப்பட்டது. விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் உறவுகள் பலப்படும். பகிர்வு மகிழ்ச்சியைத் தரும்.